சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எதிர்மறையாக கட்டுப்படுத்துவதை நிறுத்தி நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதை ஆரம்பம் செய்யுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உறவுகள் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தின் சக்தி அசாதாரணமானது. ஆனால் நாம் கட்டுப்படுத்துவதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் முயற்சி செய்யும் போது நடைமுறையில் அது மறைந்து விடுகிறது. நீங்கள் ஒவ்வொருவர் மீதும் பல வழிகளில் நேர்மறையான முறையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஊக்கம் கொடுத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், கவனித்தல், சரியான வழியில் தொடர்பு கொள்ளுதல் போன்றவற்றின் மூலமாக. எதிர்மறை கட்டுப்பாட்டில் நாம் மன அழுத்தம், எரிச்சல் மற்றும் கோபத்தை உருவாக்குகிறோம். நேர்மறையான தாக்கத்தில் ஆற்றலானது ரிலாக்ஸாக நல்லிணக்கத்துடன் பாய்கிறது, பயமுறுத்துவதாக இருக்காது. அவர்களுடைய தனித்தன்மைக்காக ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுக்கிறது. ஒவ்வொருவரையும் அவர்களாகவே இருப்பதற்கு அனுமதி அளிக்கிறது. நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எதை சிந்திக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நமக்கு கண்டறியும் சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, பிரச்சனைக்கு காரணம் இன்னொரு மனிதர்தான் என்று நீங்கள் நம்பும் போது, பொதுவாக பிரச்சனை என்பது பிறர் பேசுவதாலோ செய்வதாலோ உருவாகவில்லை. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதில்தான் உருவாகுகிறது. அந்த சூழ்நிலையை நீங்கள் கண்டறிந்து முடிவெடுக்கும் முறைதான் அவற்றை பற்றிய உங்களுடைய எதிர்மறை உணர்வை உருவாக்குகிறது. நமக்கு பிறரை ஒரு பயமுறுத்தலாகவோ அல்லது பிரச்சனையாகவோ அல்லது வாய்ப்பாகவோ எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கின்றது. கற்றுக்கொள்வதற்கு, சுயமாற்றத்திற்கு, உரையாடுவதற்கு, மேலும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. கருணையுடன் இருப்பதை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். பிறர்தான் பிரச்சனை என்று நாம் உணர்கிறோம் என்றால் கருணையின் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி.